இது உண்மையில் வேர்க்கடலையே கிடையாது. ஆனால் அதை பாருங்கள், பார்க்குறதுக்கு இது வேரில் முளைச்ச மாதிரி தானே இருக்குது. இருந்தாலும் இது வேர்க்கடலை கிடையாது. இந்த வித்தியாசமான தாவரத்தை பற்றியும் இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்றதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுப்போம். நான் உங்கள் ஹரிஹரச்சனா. இந்த தாவரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுக்காக 2 மாதத்துக்கு முன்னாடி விதைக்கடலையை க்ரோ பேக்கில் போட்டு வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பித்தேன். அதோட வளர்ச்சியோட ஒவ்வொரு கட்டத்தையும் அது பக்கத்துலேயே நான் இருந்து பார்த்து ரசித்து நிறையா அதை பற்றி என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். இந்த நிலக்கடலையோட தாயகம் இந்தியா கிடையாது, நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பயிரே கிடையாது. இதோட தாயகம் தென் அமெரிக்கா தான். தென் அமெரிக்காலேருந்து ஒவ்வொரு நாடாக அப்படியே பரவி 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் கடல் வழி பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு வரும்போது நம்ம இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் உள்ள சில ஊர்களில் கொண்டு வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கள் ஊர் பக்கம் இந்த நிலக்கடலைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ஊர்களில் ஒரு சில கிராமங்களில் இதுக்கு மல்லாட்டை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த மல்லாட்டைன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, இது எப்படி மேற்கு கடற்கரைகளில் போர்ச்சுகீசியர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரியே பிலிப்பைன்ஸுக்கு இந்த தாவரம் போகுது. பிலிப்பைன்ஸோட தலைநகரம் மணிலான்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மணிலாவிலேருந்து இந்தியாவோட தென்பகுதிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது இறக்குமதி பண்ணப்படுது. இப்படி பிலிப்பைன்ஸோட தலைநகரமான மணிலாவிலேருந்து இது இறக்குமதி பண்ணப்பட்டதுனால இது ஒரு கொட்டை. அது மணிலாவிலேருந்து வந்த கொட்டை அப்படின்றதுனால மணிலா கொட்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆரம்பத்தில் மணிலா கொட்டைன்னு சொல்லப்பட்டது. காலப்போக்கில் மல்லாட்டை அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம ஊர் ஆட்களுக்கு பார்க்கறதுக்கு இது வேரில் காய்க்கிற மாதிரி தெரியறதுனால இதுக்கு வேர்க்கடலைன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இது வேரில் காய்க்கிற தாவரமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இது தன்னோட விதையை தானே மண்ணுக்குள்ளே ஊனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்ட விதையிலேருந்து ஒரு அழகான தாவரம் முளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்த்து அப்படியே வளர்ந்து வந்துச்சு. 40 நாட்கள் கழித்து அதுலேருந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு சின்ன பூ பூத்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிலத்துக்கு மேலே தண்டில் பூ பூக்கக்கூடிய ஒரு தாவரம், பூக்கும் தாவரம். ஆனால் அந்த பூ மேலே பூத்தாலும் அதோட காய் வேறுக்கடியில் எப்படி இருக்க முடியும்? இங்கே தான் இந்த தாவரம் ஒரு அற்புதமான யுக்தியை கையாளுது. இதோட அந்த சின்ன மஞ்சள் பூக்கள் தாவரத்தோட உயரமான பகுதியெல்லாம் பூக்காது. அது அந்த தாவரத்தோட அடி தண்டுக்கு பக்கத்துலேயே தான் பூக்கும். அப்படி பூத்ததுக்கு அப்புறமா அந்த பூவில் தன்மகரந்த சேர்க்கை நடக்கும். அதாவது அது மகரந்த சேர்க்கை பண்ணுறதுக்கு பூச்சிகள் வேறு எதுவும் தேவைப்படாது, அதுலேயே தன்மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்படி தன்மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறமா அந்த பூ அப்படியே சுருங்கி வாடி போயிடும். இப்போ அந்த பூ சுருங்கி விழுந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல அந்த காம்புலேருந்து நீளமாக ஒரு கம்பி மாதிரி கிளம்பி கீழே வரும். இதுக்கு விவசாயிகள் கம்பி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் பெக்குன்னு பேர். இந்த கம்பியோட முனையில் கருவுற்ற அந்த பகுதி இருக்கும். இந்த கம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மண்ணை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும், ஒரு ஆலமரம் விழுத இறக்குற மாதிரி. இப்படி இந்த தண்டு மண்ணை தொலைச்சி உள்ளே போனதுக்கப்புறமா தான் அது அங்கே போய் வேர்க்கடலையாகவே வளரும், அந்த கருவுற்ற பகுதி. இந்த மாதிரி ஒரு செடி தன்னோட விதையை தானே மண்ணுக்குள்ளே ஊன்றி வைக்கிறதுக்கு ஜியோகார்பி அப்படின்ட்டு பேர். இந்த ஒரு இந்த கிளையிலேருந்து தான் கம்பி, இந்த கிளையிலேருந்து தான் கம்பி. ஆனால் இது வேரில் காய்க்கிறது இல்லை. வேரில் தனி வேறுங்கிறது தனி தான் இருக்கு. ஆமாம், இது வேறு. இதெல்லாம் ஒவ்வொரு கிளைக்கும் அது ஒரு கம்பி. ஏன் இந்த செடி இப்படி பண்ணுதுன்னா, வெளிப்புற சூழ்நிலையில் அதிக வெப்பம் இருக்கலாம், இந்த என்வரான்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வரலாம். இதுலேருந்து தன்னோட விதையை தற்காத்துக்கிறதுக்காகவும் மற்ற விலங்குகள் எதுவும் இந்த விதையை பிடிச்சி சாப்பிட்றாம, அந்த கொட்டைகளை பிடிச்சி சாப்பிட்றாம தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி பண்ணுது. இந்த பெக்கு இப்படி மண்ணை தொலைச்சி உள்ளே போனால் தான் அங்கே திடமான இந்த மாதிரியான வேர்க்கடலை உருவாகும். ஒருவேளை அந்த மண்ணை தொலைக்க முடியாமல் மேலேயே நின்றுடுச்சுன்னா பெரும்பாலும் அதில் வேர்க்கடலையே உருவாகாது. அப்படியே வேர்க்கடலை உருவானுச்சுனாலும் அது இந்த அளவுக்கு திடமாக நல்ல திறனோடு இருக்காது, நல்ல முளைக்கிற திறனோடு இருக்காது. சில நேரங்களில் இந்த கம்பின்னு சொல்லப்படுற பெக்கு அப்படியே மண்ணை தொலைச்சி உள்ளே போகாமல் மேலேயே நின்றும். அப்படி நின்றுடுச்சுன்னா அந்த வேர்க்கடலை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி வெளில இருக்கும்போது வெயில் படப்பட அதில் குளோரோஃபில் உருவாகி அதுவுமே ஒளிச்சேர்க்கை செய்ய ஆரம்பிச்சிடும். இது சிறந்த ஒரு வேர்க்கடலையாக இருக்காது. இதை பறித்து நம்ம சாப்பிடவும் முடியாது. இது அந்த தாவரத்துக்கு வேணால் ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவு தயாரிக்க பயன்படுமே தவிர நேரடியாக இது விதையாகிறதுக்கோ எதுக்குமோ பயன்படாது. அதனால் வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அது மண்ணுக்குள்ளே போய் முளைக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் வேர்க்கடலையை பெரும்பாலும் நல்ல மணற்பாங்கான பகுதிகளில் தான் போடுவாங்க. இப்போ இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்ல மணல் தான், இந்த மாதிரி மணலான பகுதியில் தான் போடுவாங்க. அப்போ தான் அந்த பெக்கால் ரொம்ப சுலபமாக தொலைச்சிக்கிட்டு மண்ணுக்குள்ளே போக முடியும். அப்படி போனால் தான் மண்ணுக்குள்ளே இந்த வேர்க்கடலைக்கு இருளும் தேவை, மண்ணுக்குள்ளே இருக்கிற இருள் தேவை. அந்த இருள் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இது இந்த மாதிரி பெருசாக கடலையாகவே மாற ஆரம்பிக்கும். அதை விட முக்கியமாக அதை பிடுங்கி எடுக்கும்போது, இப்போ நான் பிடுங்கி எடுக்கும்போது ஒரு கடலை கூட வீணாகாமல் எல்லாம் மொத்தமாக கையோட வந்துருச்சு பார்த்தீங்களா. இது மணலில் மட்டும் தான் சாத்தியம். களிமண்ணில் இந்த மாதிரி போட்டால் அந்த மண் இறுகி போய் பிடிச்சிக்கொண்டதுனால பிடுங்கவும் முடியாது. அப்படியே பிடுங்கினாலும் அந்த கடலைகள் உள்ளே சிக்கிக்கும், வெளியில் சுலபமாக வராது. இதனால தான் இதை பெரும்பாலும் மணல்லையே போடுறாங்க. மணலுங்கும்போது தண்ணி இருக்கும், எவ்வளோ தண்ணி விட்டாலும் ஒரு தண்ணி அங்கேயே தான் ரொம்ப ஓடாது வெட்டி. அதனால் ஸ்ப்ரிங்க்லர் அடித்தோம்னாக்கா ஒரு மணி நேரம் அடித்தோம்னா ஒரு நாளைக்கு தாங்கும்.
வந்து மிச்சம் சேமிப்பு தான். இப்படி விதைச்சதுலேருந்து இது வளர்ந்து முழுசாக பயிராக்கி அதை பிடுங்கிறதுக்கு அறுவடைக்கு தயாராகிறதுக்கு 90 நாட்கள் ஆகும், கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும். அதுக்கப்புறமா இதை அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க, எடுத்து விற்பனை பண்ணிடுவாங்க. இந்த இலை இந்த செடியெலாம் கூட விற்பனைக்கு போயிடும். ஆடு மாடுகள் சாப்பிடுன்றதுனால இதையும் டிராக்டரில் மாட்டு வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இதில் எதுவுமே வீணாக போகிற ஒரு பகுதியே கிடையாது. நாம் நடவு செய்யும் போது 90 நாட்களில் இதை அப்படி பறிச்சிடறோம். ஒருவேளை இது இயற்கையான சூழலில் முளைக்குது அப்படின்னா இந்த 90 நாட்களுக்கு அப்புறமா இந்த செடி மேலே உள்ள செடி மொத்தமாக அப்படியே காஞ்சி விழுந்துடும். அடுத்த மழைக்காலம் வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கிற இந்த விதை நல்லா காஞ்சி பக்குவப்பட்டு முளைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அப்படி வெயில் அதை பக்குவப்படுத்திடும். எப்போ மழை வருதோ அப்போ இதுங்க மறுபடியும் முளைச்சி வந்துடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தாவரமும் விதையை தன்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் பரப்புறதுக்கு நிறைய யுக்திகளை கையாளும். அது காற்றை, நீரை, விலங்குகளை இப்படி எல்லாத்தையும் சார்ந்து தன்னோட விதையை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் பரப்ப தான் முயற்சி பண்ணும். ஆனால் இந்த நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே அதுவே ஊன்றி வச்சிருது. அப்போது தாய் தாவரத்துக்கு அடியிலேயே தான், அந்த தாய் தாவரம் இறந்ததுக்கப்புறமும் அதுக்கு அடியிலிருந்து தான் இந்த கடலை முளைச்சி வரப்போகுது. அப்போ இது எப்படி தூரத்துக்கு கொண்டு போய் விதையை பரப்புன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்படி மண்ணுக்குள்ளே இது புதைஞ்சிருக்கு இல்லையா, இது வெயில் காலம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக பதப்பட்டுக்கிட்டே இருக்கும். திரும்ப மழை காலம் வரும்போது மண் அரிமானம் ஏற்படும். அந்த தண்ணி அப்படியே மண்ணை அரிச்சிக்கிட்டு போகும். அப்போது மண்ணிலேருந்து வெளிப்பட்டு இது இந்த தண்ணி மூலமாக ரொம்ப தூரத்துக்கு அரிச்சு கொண்டு போகப்பட்டு வேறு இடத்துல முளைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இது வேரில் காய்க்கக்கூடிய ஒன்று கிடையாது. பாருங்கள், என் கையிலேயே இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா தண்டு, இங்கேருந்து வந்திருக்கு. வேர் தனியாக இருக்குது. வேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இது வேரில் காய்க்கிற கடலை கிடையாது. ஆனால் வேருக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் அடியில் புதைச்சி வைக்குதுன்றதுனால நம்ம பார்க்குறதுக்கு வேரில் காய்ச்ச மாதிரி தெரியறதுனால இதுக்கு வேர்க்கடலைன்னு பேர் வச்சிட்டோம். ஆனால் வேருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மற்ற தாவரங்களை மாதிரி இதோ இங்கே பாருங்கள், நல்லா மேலேருந்தே காய் வந்திருக்குது பாருங்கள். இந்த காயெல்லாம் நல்லா இங்கேருந்தே வந்திருக்கு பார்த்தீங்களா, தண்டுலேருந்தே வந்திருக்கு பாருங்கள். அதனால் இது தண்டில் காய்க்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் வேர்கிட்ட கொண்டு போய் புதைச்சி வச்சுக்குது. அதனால் இது வேர்க்கடலை கிடையாது, இதுக்கு நிலக்கடலை. ஏன்னா நிலத்துக்கு கீழே இதுக்கு வைக்கிது அப்படின்றதுனால நிலக்கடலைன்ற பேர் தான் சரி. ஆங்கிலத்தில் கூட இதுக்கு ரூட் நட்னு பேர் கிடையாது, வேர்க்கடலைன்னு பேர் கிடையாது. ஆங்கிலத்தில் இதுக்கு கிரவுண்ட் நட் தான் பேர். அதனால் தமிழ்லையும் நிலக்கடலைன்ற பேர் தான் சரி. வேர்க்கடலைன்னு சொல்கிறது அவ்வளோ பொருந்தாது. சரி, இப்போ இதை சாப்பிட்ற விஷயத்துக்கு வருவோம். இதில் கேலரிஸ், நல்ல கொழுப்பு, ஃபைபர்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ப்ரோட்டீனும் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்ச இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்க்கடலையை சாப்பிட்றதுனால நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, இதயத்தில் பிரச்சனை வரும், இதில் அதிக கொழுப்பு இருக்குன்னு. உண்மையாகவே இதில் இருக்கிற கொழுப்பில் நல்ல கொழுப்பு தான் ரொம்ப அதிகம், கெட்ட கொழுப்பு ரொம்ப 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 கம்மி தான். அதனால் இதை தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் சொல்லப்போனால் இதை சாப்பிட்றதுனால இதயத்துக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதோட இது கேன்சர் செல் வளர்றதை கூட கட்டுப்படுத்துது அப்படின்னு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இன்ஃப்ளமேஷனை கூட குறைக்குதான். ஆனால் வறுத்த வேர்க்கடலை நல்லதா, அவிச்ச வேர்க்கடலை நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவிச்ச வேர்க்கடலை தான் ரொம்ப நல்லதுன்றாங்க வறுத்ததை விட. அதனால் நீங்கள் வேர்க்கடலையை அவிச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது, உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்களை கொடுக்குது. தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் நம்ம இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இதில் சில நேரங்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பூஞ்சை தொற்று இதில் இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றத நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அப்படி பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இல்லை வாயில் வச்சோன்னா டேஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அதனால் பூஞ்சை தொற்று உள்ளதை மட்டும் தவிர்த்துருங்க. இது வேர்க்கடலைக்கு மட்டும் இல்லை, நிறைய தானியங்களுக்கு பொருந்தும். பூஞ்சை தொற்று இருந்த எதையுமே பழங்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம சாப்பிடாம தவிர்க்கிறது தான் நல்லது. மற்றபடி இந்த வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால் தாராளமாக சாப்பிடுங்க. இந்த காணொலிக்காக கடந்த 2 மாதங்களாக நான் வீட்டில் வச்சு எப்படி இந்த ஒரு பையில் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரியே அப்பப்போ இங்கே வந்து சில காணொலிகளை காட்சிப்படுத்திட்டு போயிட்டு இருக்கேன். இந்த காட்சிகளை இங்கே பதிவு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்த பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சே ஆகணும். அடுத்த இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் உங்கள் ஹரிஹர சின்னா.